ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம். வலுக்கட்டாயமாக பெண்ணை கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், காயத்தை ஏற்படுத்துதல், பாலியல் வன்கொடுமை, கடுமையாக தாக்குதல் என பல பிரிவுகளிலும் அபராதத்துடன் வழங்கிய தண்டனை விவரம் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இரவு நேரத்தில் தனது நண்பரோடு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்தபோது அவ்விடத்திற்கு வந்த ஞானசேகரன் அவர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை நடந்ததாக கோட்டூர்புரத்தில் அந்த மாணவி புகார் அளிக்கின்றார். ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார். பெண் IPS அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்கின்றனர். ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. அவர் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் 29 பேர் சாட்சியம் அளிக்கின்றார்கள். இதற்கு கடந்த 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என பரபரப்பு தீர்ப்பளிக்கின்றார் மகளிர் நீதிமன்ற நீதிபதி. இந்த நிலையில் இன்று வெளியான பரபரப்பு தீர்ப்பில் BNS 329 கீழ் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல் 3 மாதம் சிறை தண்டனை, 126 2வது பகுதி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் 1 மாதம் இதற்கு சிறை தண்டனை, சட்டப்பிரிவு 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் இதற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது. செக்ஷன் 127 2 உடலில் காயத்தை ஏற்படுத்தியதற்கு 1 ஆண்டுகள் சிறை தண்டனை. அடுத்ததாக செக்ஷன் 75 2 விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தலுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. செக்ஷன் 76 கடுமையாக தாக்கியதற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும். அடுத்ததாக செக்ஷன் 64 1 பாலியல் வன்கொடுமை இதற்கு 30 ஆண்டுகள் குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை 25,000 அபராதம். அடுத்ததாக 351 3வது பிரிவு கொலை மிரட்டல் விடுத்தல் இதற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும். அடுத்தது 238 B பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் இதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 E பிரிவு தகவல் சட்ட பிரிவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும். இப்படியாக மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி உத்தரவிட்டார். இதனால் ஞானசேகரன் 90,000 ரூபாய் அபராதத்துடன் 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.